தேவாஸ்ச சர்வே துஷ்யந்தி துஷ்யந்தி பிதரஹா ததா. ராமா, அத்தனை தேவாலும் சந்தோஷப்படுறான்னு சொன்னா போருமே. அதுக்கப்புறம் வாக்கியம் இங்கே, பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுறா, பித்ரு பிரீத்திகரமான காரியம். ஸ்ரீமத் ராமாயணம் என்கிறது பித்ரு பிரீத்திகரமான காரியம். ஸ்ரீ அண்ணாவுடைய மனசுல சில அபிலாஷைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் தெரிவிச்சா அதுல ஒரு அபிலாஷை என்ன அப்படின்னா, அன்னைக்கு முதல் நாளே சொன்னேனே, 2வது நாளில் சொன்னேன், மிதிலாவில் நவாகம் நடத்தணும். நவாகம்னு கூட சொல்லலை, ஒரு 2 நாள் இருந்து சீதா கல்யாணமாவது பண்ணணும் அப்படின்னா. அது எப்படியோ ஸ்ரீ அண்ணாவே நடத்திக்கிறா, அப்படிதான் சொல்லணும். அது மிதிலாவில் அப்படி ஒரு சத்சங்கம், இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிது. பித்ரு பிரீத்திகரமான காரியம். 2வது பித்ரு பிரீத்திகரமான காரியம் என்னென்ன, ஸ்ரீ அண்ணா கிளம்புறதுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்மரணை, ராமர் கோவில் வரப்போகிறது, ராம ஜென்மபூமி அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு நவாகம் நடக்கணும் அப்படின்னா, அது 1000 பேரை வச்சு நடத்தினோமா அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல அது எப்படி அமைஞ்சதோ, யதார்த்தமாக சொல்கிறேன், அடியேன் எந்த முயற்சியும் எடுக்கல. அதுக்கு என்னென்ன, ராம ஜென்ம பூமியில அந்த சம்பரோக்ஷண பிரதிஷ்டா உற்சவத்தில் எந்த யாகசாலை இருக்கோ, யாகசாலையில் உற்சவர் எழுந்தருள் இருக்கார், ராம் லல்லா உற்சவர். 150 வைதிகள், ரித்திக்குகள், சர்வசாகா பாராயணம், யஜுர்வேத பாராயணம், சுக்ல யஜுர்வேத பாராயணம், சாமவேத பாராயணம், அது மாதிரியான அந்த பாராயண வர்க்கங்களில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்துக்கு அடியேன வரிச்சா. அது மாதிரியாக அங்கே போய் பிரதிஷ்டா உற்சவத்தில் விசேஷமாக ராமாயணம் முழுக்க அந்த ராமர் சன்னதியிலேயே பாராயணம் பண்ணி, பிரதிஷ்டை நடக்கும் பொழுதே பட்டாபிஷேகமும் பண்ணி பூர்த்தியாச்சு. அது இது ஸ்ரீ அண்ணாவுடைய 2வது அபிலாஷை. 3வது ஸ்ரீ அண்ணாவுடைய அபிலாஷை, அது எழுதியே கொடுத்தா, அயோத்தியா மண்டபத்தில் ஒரு ராமாயணம் நவாகம் நடக்கணும், சொல்லணும் என்கின்ற விஷயம். அது இப்போ தான் துஷ்யந்தி பிதரஸ்ததா